வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் முனைவர் தராசே ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி வரிசையில் உட்காரக்கூடிய 2 கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பழம் தின்னு விதை போட்டவர்கள் தான். நம்ம அதுல மாற்று கருத்து இல்ல. சோ அவங்க துறை ரீதியிலான விவாதங்கள், மானிய கோரிக்கைகள் வரும்போது ரொம்ப ஸ்பான்டேனியஸா அடிப்பாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாமா? ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு 2 நாள் பயிற்சி கொடுத்தாலும் கூட இனிமேதான் நிறைய அரசுக்கான விஷயங்கள் லைவ் வேற இப்ப அவங்க ஃபுல்லா கொடுக்குறாங்க. அப்ப அந்த விஷயங்கள் ஒருவேளை அவங்க தடுமாறினாலும் கூட அது வெளியில போக வாய்ப்பு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? அந்த பரபரப்பு எப்படி இருக்கும்னு? லைவ் கொடுக்கும்போது உடனடியா மக்களுக்கு அது போய் சேரத்தாங்க செய்யும். இதுல ஒரு சில அமைச்சர்கள் கொஞ்சம் ஸ்பான்டேனியஸா தெரியுறாங்க. அதை நான் மறுப்பதற்கெல்லாம் இல்லை. பை நேச்சரே அவங்க அப்படி இருக்காங்க. அவங்களோட பயிற்சி வயசு கம்மி தான், இருந்தாலும் பெரிய அளவுக்கு அது தெரியுது. அவங்க சமாளிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா மற்றவர்கள் ரொம்ப புதுசா இருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 105க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இந்த புத்தாக்க பயிற்சியில பங்கெடுத்தாங்க. 140 138 ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் தாவேகா தான். அவங்க ஏதாவது ஒரு வகையில உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் சபாநாயகர் எச்சரிக்கையா சொல்றாரு. சட்டமன்றத்துல நடக்கிற பல விஷயங்கள் ஆட்சியவே மாத்தி அமைச்சிரும்னு அவர் புத்தாக்க பயிற்சியோட விழால சபாநாயகர் பேசுனதே ஒரு எச்சரிக்கைன்னு தான் நான் நினைச்சேன். அதான் கட்சிக்காரங்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் சேர்த்த ஒரு எச்சரிக்கை தான். சட்டமன்றம்னு வரும்போது மேல் மாடத்துல பார்வையாளர்கள் தாவேக ஆட்சி புதிய ஆட்சிங்கிறதுனால நிறைய பேர் ஆர்வத்தோட இருப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்களும் நிறைய பேர் வருவாங்க. பாஸ் வாங்கியிருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்க உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது. இந்த மாதிரியான பல நடைமுறை சிக்கல்கள் அதுல இருக்கு. அப்போ வெள்ளை அறிக்கையில இன்னைக்கு தங்கந்தன்னரசு எல்லாம் பேசுறதை வைத்து பார்க்கும்போது திமுக மிக கடுமையான எதிர்வினை வெள்ளை அறிக்கையை குறித்து சட்டமன்றத்துல நிகழ்த்தும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிதித்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளே கடன் லிமிட்டுக்குள்ளதான் இருக்குன்னு பைனான்ஸ் மினிஸ்டர் வச்சுட்டு தான் சொல்றாங்க. 3% தாங்க அலவுடு, அதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் எல்லா ஆட்சி காலத்திலையும். என்ன காரணம் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தை மீறி நம்ம கடனே வாங்க முடியாது, எந்த மாநிலமும் வாங்க முடியாது. சோ கடன் சுமைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அனுமதிக்கப்பட்ட கடன் சுமை தான் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை அடிபட்டு போகுது. ஒவ்வொருத்தர் தலையிலையும் இவ்வளவு கடன் இருக்குங்கிற குற்றச்சாட்டு அடிபட்டு போயிருது. நிறைய கடன் வாங்கிட்டாங்க, கஜானாக்குள்ள எதுவுமே இல்லை, வெறும் கடன் தான் இருக்கு, அந்த குற்றச்சாட்டு அடிபடுது. காரணம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே நிதித்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளே இல்ல கட்குள்ளதான் கடன் வாங்கியிருக்கோன்றாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தங்கந்தன்னரசும் சொல்றாரு, சட்டமன்றத்திலையும் உதயநிதியும் சொல்லுவாரு, அதிமுகவும் சொல்லும். ஏன்னா அதிமுகவுக்கு தாவேகா பேர்ல கடுங்கோவம் இருக்கு. அவங்க அதிமுக கரைக்கிறாங்கன்னு நீங்களே சொன்ன மாதிரி கப்பலை கைப்பற்ற முயற்சிக்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு 20 ஆண்டுகளாக இந்த சிக்கல் இருக்குன்னு வேற நேற்று பிரஸ் மீட்ல அமைச்சர் பேசுறாரு. எல்லாரும் சேர்த்தான் சொல்றாரு. அவரு ஜெயலலிதா ஆட்சியும் சேர்த்தான் சொல்றாரு, திமுக ஆட்சியும் சேர்த்தான் சொல்றாரு. கடன் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. அது நம்ம கட்டுக்குள்ள இருக்கிற கடனா இல்லையான்னு தான். நீங்க கட்ட வேண்டிய வட்டியை டெய்லி பேசிஸ்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா அது பெருசா தான் தெரியும். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் மேல ஒரு மேலாண்மை அமைப்பு இருக்கு. அது பைனான்ஸ் கமிஷனும், நிதி அமைச்சரும், மத்திய நிதி அமைச்சரும், மத்திய அரசும். அவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியாது கடன் வாங்குற விஷயத்துல. ஏன்னா மாநிலங்கிறது ஒரு சின்ன அமைப்பு. ஒரு மெட்ரோ திட்டம் கடன் வாங்கி இருக்கிறவங்க, அதுவும் இந்த கடன் கணக்குல தான் வருது. அது அன்றாடம் ஒவ்வொருத்தர் தலையிலையும் இருக்கிற கடன் சுமையில அதுவும் சேருமா சேராதா? ஏற்கனவே இப்ப விரிவாக்கம் பண்ணி புதிய வழித்தடம் ஓடுதுங்க. இன்னமும் விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எந்த கணக்குல வரும்? இப்படி பல கேள்விகள் அதுல இருக்குங்க. இதை தரம் பிரிப்பாங்க. அப்கோர்ஸ் நம்ம ஒரு பத்திரிகையாளனா பைனான்ஸ் நிபுணர்கள் பேச வேண்டிய மேட்டரை அவ்வளவு டீட்டெயிலா நம்ம பேச முடியாது. ஆனா சட்டமன்றத்துல எதிரொலிக்கும்ல இது. அதுபோக நிதி சம்பந்தமான வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்துல வெளியிடுறது தானே பொருத்தமா இருந்திருக்கும். எதுக்கு தனியான பிரஸ் கான்ஃபரன்ஸ்? அது எனக்கு ஆரம்பத்திலே புரியல. ஏன்னா நாளைக்கு சட்டமன்றம் கூடுதுங்கும் போது நேற்றைக்கு நிதி அறிக்கை வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அது சட்டமன்றத்தை ஏதாவது ஒரு வகையில அது ஒரு தர்ம சங்கடப்படுத்துற செயல் இல்லையா? இது என்ன ஆலோசனைன்னு எனக்கு தெரியல. நிதியமைச்சர் பேசின பல விஷயங்கள் அது பொருத்தமற்றதாகவும் இருந்தது. அவருக்கு பிரசன்ட் பண்ணவும் வரலைங்க. நிதியமைச்சருக்கு அவர் பிரசன்ட் பண்ண வரல.
அது நான் தவறுன்னு சொல்ல வரலைங்க. அவர் வேற ஒரு ஸ்டைல்ல இருந்திருப்பாரு. இல்ல வேற ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாரு. அதனால பிரசன்டேஷன் இல்ல. இப்படி இயல்பான சிக்கல்கள் தாவேகா அரசுக்குன்னு சில இயல்பான சிக்கல்கள் இருக்குங்க. புதிய அரசுங்கிறது ஒரு காரணமா இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் அவங்க வரணும். அப்போ தேவையில்லாம அரசியல் பண்றாங்க. சபாநாயகர் பேர்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக கொண்டு வருங்கிற பேச்சு திமுக தரப்புல இருக்குங்க. சபாநாயகரோட பல முடிவுகள் சரியில்ல. சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படிங்கிற பேச்சு இருக்கு. சபாநாயகரை பதவி விலக கோரும் தீர்மானம். அது நம்பிக்கையில்லா தீர்மானம் நம்ம பொதுப்படையா சொன்னாலும் அதுக்கு சட்டத்துல வழி இல்ல. சபாநாயகர் பதவி விலகணுங்கிற ஒரு தீர்மானம். இதெல்லாம் எப்படி இவங்க எதிர்கொள்வாங்கங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. ஒட்டுமொத்தத்துல விஜய் அரசுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருந்து துவங்குகிற ஒரு பெரிய அமில பரிசோதனை களம் காத்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சபாநாயகர் மீது சபாநாயகர் பதவி விலக கோரும் தீர்மானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை திமுக கொண்டு வருகிறார்கள் என்றால் பெருமளவிற்கு அவர் மீதான குற்றச்சாட்டு சிபிஐ விசாரணை வரைக்கும் குதிரை பேரத்துல விசாரிக்கணுங்கிற வரைக்கும் போனது அதிமுக. அவர்களுக்கு அதில் உடன்பாடாக இருக்கும். அப்ப ஏதோ ஒரு புள்ளியில திமுகவும் அதிமுகவும் ஸ்பீக்கரின் மீது நம்பிக்கை இல்லைங்கிற இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு அமைவதும் சாத்தியமா? எப்படி பாக்குறீங்க? அதிமுக திமுக ஃப்ளோர் கோஆர்டினேஷன் சாத்தியங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அது தவறும் கிடையாது. ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில நிக்கணும் எப்போதுமே. அதிமுக திமுக அரசியல் கோஆர்டினேஷன் கூட்டணி அது இப்போதைக்கு சாத்தியப்படாது. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது வரும். அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த தொகுதிகளில் அதிமுகவே நிக்கிறது தான் ஏற்புடையது. இது எம்ஜிஆரே சொன்ன விஷயம் தான். 1980 திருப்பத்தூர் தேர்தலில் அப்படியான ஒரு நிலைப்பாடை எடுக்கலாம் திமுக. திமுகவை பொறுத்த வரைக்கும் அதன் வரலாற்றிலேயே இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அதிமுக வரலாற்றிலேயே இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. ஜெயலலிதாவே 4 இடைத்தேர்தலில் போட்டி போடல. அப்போ அது எப்படி வேணாலும் அமையலாம். அதுக்கு இடைத்தேர்தல் எப்போ வருதுங்கிறத பொறுத்து தான் அந்த நிலைப்பாடை அவர்கள் எடுப்பார்கள். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிவிகேங்கிற ஸ்டாண்ட பக்காவா எடுத்த மாதிரி தெரியுது. தாவேகாவோட அரசியல் நிலைப்பாட்டிலையும் காங்கிரஸ கூட்டணியில வச்சிருக்காங்க. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து காங்கிரஸ் கட்சியோட ஒரு பெரிய பிரமுகரை கட்சிக்குள்ள இழுக்கிறாங்க. இது என்ன நிலைப்பாடுன்னு எனக்கு புரியல. பொதுவா மதிமுகல இருந்து கூடங்க யாரையும் இழுக்கிறதுக்கு திமுக இப்போதைக்கு தயாரா இல்லை. அவங்க பொதுக்குழு தீர்மானம் போடட்டும், கூட்டணி விட்டு வெளியில போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம உள்ள எழுப்போம் தான் நினைப்பாங்க. என்ன காரணம்னா அது ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை பண்பு, கூட்டணி பண்பு. அது கூட்டணி தர்மம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். கூட்டணினா இப்படிதான் இருக்கணும். ஆனா தாவேகா அவரை கொண்டு வரதுனால தாவேகாவுக்கு என்ன லாபம்னு எனக்கு புரியல. கன்னியாகுமரி மாவட்டத்துல தேர்தல் இனிமே எப்போ வருதோ அப்பதான். கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஒரு அமைச்சரும் தாவேகா அமைச்சரவையில காங்கிரஸ் சார்பா இருக்காரு. அப்ப இந்த இடத்துல எல்லாம் அரசியல்ல அவங்க இன்னமும் அரசியல் பிழையோட இருக்காங்களா? இல்ல அரசியலோட அந்த சூட்சுமம் இன்னமும் புரியலையா? இந்த மாதிரியான பல கேள்விகள் இதுல இயல்பாகவே இருக்குதுங்க. இது நமக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இது நல்லாவே தெரியும் என்பது எனது கருத்து. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நாங்க கண்டிச்சதுனாலதான் 4 பேர் ராஜினாமாவோட நின்னுச்சு. இல்லைன்னா 25 வரைக்கும் போயிருக்கும்னு அவங்க ஒரு உரையாடல் நிகழ்ச்சியில சொன்னாங்க. இப்ப அதை அடுத்தடுத்து போவதை பார்த்தால் அப்ப ஏதோ ஒரு வகையில அவங்களின் மீதான ஒரு விமர்சன பார்வையும் அது திரும்ப வாய்ப்பு இருக்குல்ல. அரசியல் ரீதியில திமுகவை இதை கூர்மைப்படுத்தும். நாங்க சொல்லிட்டோம், நாங்க கேட்கலதான் போயிருக்கோம். நீங்க தாவேகாவை செய்ய வேண்டாம்னு சொல்ல வேண்டியது என்னன்னு. அப்ப விலகிய கூட்டணி கட்சிகள் விசஸ் திமுகங்கிற ஒரு உரையாடல் இங்க திரும்ப திரும்ப அதுக்குள்ளே லாக் ஆகிறதா பாக்குறீங்களா? அந்த கட்சிகளுக்கு உள்ளபடியே இது நெருக்கடியா? திமுக கூட்டணியிலிருந்து விலகிய கட்சிகள்ல காங்கிரசுக்கு நெருக்கடி இல்லைங்க. அவங்க ஆல் இந்தியால பாக்குறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு எப்போதுமே எம்பி தொகுதியில மட்டும்தான் அவங்களுக்கு எண்ணம். அது போக அவங்களுக்கு முக்கியமான 2 மாநிலத்துல 2028 சட்டமன்ற தேர்தல் டியூ. ஒன்னு தெலுங்கானா, இன்னொன்னு கர்நாடகா. 2 ரொம்ப முக்கியம். அது போக பிஜேபிக்கும் முக்கியமான தேர்தல்கள் 2028 டியூ. 27 யூபி எல்லாம் டியூ. ஆனா சென்சஸ் ஆரம்பிக்க போகுது. தேர்தல் ப்ராசஸ் பண்ண முடியாது. சோ உத்தரப்பிரதேச தேர்தல் ப்ரீபோன் ஆகுங்கிற பேச்சு தான் இன்றைய தேதிக்கு டெல்லி வட்டாரங்கள்ல இருக்கு. ஒன்று 2026 கடைசியில, இல்ல 2027 பிகினிங்ல. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு
விஜய் மாதிரியான பிரச்சார பீரங்கிகள் யூஸ் ஆவாங்கன்னு அவங்க ஒரு கால்குலேட் பண்றாங்க. என்ன காரணம்னா அதுல இருக்கிற அந்த சினிமா. சீட்டு கொடுக்க வேண்டாம், ஆனா பிரச்சாரம் பண்ண வருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் போவாருன்னு தெரியாது. இங்க தமிழ்நாட்டிலே எத்தனையோ பிரச்சாரத்துக்கு அவர் போகாம விட்டதுதாங்க, நமக்கே தெரிஞ்சதுதான். ஆனா அவங்க அப்படி நம்புறாங்க. சவுத் இந்தியாலையும் பிரச்சாரத்துக்கு யூஸ் ஆவாரு, நார்த் இந்தியாலையும் விஜய் யூஸ் ஆவாரு. டெல்லியில கூட ரிசர்ச் பேப்பர்ல எல்லாம் விஜயோட பாலிடிக்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு முன் வர பிரவீன் சக்கரவர்த்தி தான் சொல்லியிருக்காரு. அவர் அசோகா யூனிவர்சிட்டியில விசிட்டிங் ப்ரொஃபஸரு. அசோகா யூனிவர்சிட்டியில என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, விஜயோட தாவேகாவின் அரசியல் தோற்றம் வளர்ச்சி பத்தி ரிசர்ச் பேப்பர் பண்ணணும்னு. அவர் அடிச்சு விடுறாரா இல்ல உண்மையிலே கேட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனா அப்படியான டாக் இருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சி விஜயை வந்து பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கும். இங்க திமுக கம்ப்ளீட்டா யார வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னா ராகுல் காந்திங்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. இது வந்துங்க பழைய அனுபவம் தான். நீங்க 1980 அனுபவத்தை எடுத்தீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மா கூட்டணி வச்சாங்க திமுகவோட. இந்திரா காந்தி கொலை முயற்சி வழக்கு இருந்த திமுகவோட இந்திரா காந்தி கூட்டணி, திமுகவும் கூட்டணி வச்சது. மக்களவை தேர்தலில் வெற்றி. ஆட்சி வந்து 2.5 வருஷம் தான். எம்ஜிஆர் ஆட்சி வந்து 2.5 வருஷம் தான். கலைஞர் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணாரு. ஆட்சியை கலைக்கணும்னு பிரஷர் பண்ணாரு. ஆட்சி கலைஞ்சது. கலைஞ்ச பிறகு மக்களுக்கு வந்து அது பிடிக்கல. மீண்டும் எம்ஜிஆரே வெற்றி பெற்றார். எம்ஜிஆரே வெற்றி பெற்றோன்னு இந்திரா காந்தி அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து திமுகங்கிற அந்த பிடிமானத்துல இருந்து நழுவி, இன்றைய தாவேகா அன்றைய எம்ஜிஆர் நீங்க எடுத்தீங்கன்னா, இன்றைய ராகுல் காந்தி அன்றைய இந்திரா காந்தின்னு எடுத்தீங்கன்னா, அப்படியே எப்படி தாவேகாக ராகுல் காந்தி ஷிஃப்ட் ஆனாரோ அதே மாதிரிதான் இந்திரா காந்தி அம்மா எம்ஜிஆரோட ஷிஃப்ட் ஆனாங்க. 80 திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் இந்திரா காந்திக்கு சீட்டே விட்டு கொடுத்தாரு எம்ஜிஆர். 1980. அப்போ 2.5 வருஷத்துல எம்பி எல்லாம் ஜெயிச்சுட்டு, 2.5 வருஷம் கூட இல்லைங்க, 3/4 வருஷம் தான் இருக்கும். எம்பி எல்லாம் ஜெயிச்சுட்டு, திமுக தேவையில எம்பி எல்லாம் ஜெயிச்சுட்டு திமுக கூட்டணியில இருந்து வெளியில போனது தானே காங்கிரஸ். சோ இது காங்கிரஸ் கட்சி எப்போதுமே அப்படித்தான் இருக்கும். ஆல் இந்தியா பார்ட்டி நிறைய பார்ட்டியோட ஸ்டாண்ட் அப்படித்தாங்க. அவங்க மாநில அரசியலை பத்தி அவங்க இங்க இருக்கிற நிலைமையை கவலைப்பட மாட்டாங்க. தாவேகா என்ன பண்ண போகுதுன்னு தான் கேள்வி. அப்பவும் அவங்க என்ன கால்குலேட் பண்ணாங்கன்னா, எம்ஜிஆர் வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. 4 சதர்ன் ஸ்டேட்ல அவருக்கு செல்வாக்கு இருந்தது. அப்ப 4 தானே சதர்ன் ஸ்டேட்டு, கேரளா, ஆந்திரா, இதே கணக்கு தாங்க. அவர் வந்து நமக்கு பிரச்சாரம்லாம் பண்ணுவாரு. எம்ஜிஆர் என்ன போகல, பிரச்சாரம்லாம் பண்ணல. தேர்தல்லாம் வந்துச்சு. எம்ஜிஆர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணாரு. பிரச்சாரத்துக்கு போகல. தமிழ்நாடு பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாண்டிச்சேரி பாலிடிக்ஸை விட்டு போறதுக்கு அவர் தயாரா இல்லை. விஜயும் அப்படியான நிலைப்பாடு எடுப்பாரு. நமக்கு தெரியாது. காங்கிரஸ்க்கு அது ஏமாற்றமாக முடியும். ஆனா ராகுல் காந்தி இந்திரா காந்தி இல்ல. இந்திரா காந்திக்கு வந்து ஆல் இண்டியா லெவல்ல கமாண்ட் இருந்துச்சுங்க. ராகுல் காந்திக்கு ஆல் இண்டியா லெவல்ல கமாண்ட் பெருசா இல்ல. அப்ப சதர்ன் ஸ்டேட்ல ராகுல் காந்தி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல அப்படின்னா, ஆல் இண்டியா லெவல்ல திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? எம்பி வேணும் அப்படின்னா மாநில கட்சியை நீங்க வந்து ஏத்துக்கிறீங்க. ஆனா அதே மாநில கட்சியை அவங்க ஸ்டேட் தேர்தலில் தோக்கடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. இதான் ராகுலோட இரட்டை வேடம் தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தாவேகாக்கு அது தெரியுமில்ல. அப்போ நாளைக்கு நம்மளையும் இதே மாதிரி பண்ணுவாங்கடா அப்படிங்கிற யோசனை வருமா வராதா? இப்படியான பல விஷயங்கள், பல அரசியல் மர்மங்கள் இதுக்குள்ள இருக்கு. அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். கண்டிப்பாக சார். ஏன்னா பல விஷயங்கள் இப்ப வரைக்கும் இந்தியா கூட்டணியில இருக்குன்னு விஜய் சார் கமிட் பண்ணிக்கல. அது ரொம்ப கவனமான விஷயமாக இருக்கிறது. எல்லாரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்காங்கிற விவாதத்தை பண்றாங்களே தவிர, இந்தியா கூட்டணி இல்லது திமுகவுக்கு பதிலாக வந்தவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சிட்டாங்களான்னா, திரும்பவே நாங்கள் அமைச்சரவையில் பங்கு வகிக்கிறோம், கூட்டணி அமைக்கவில்லைங்களா சொல்றாருன்னு போது இதெல்லாம் ஒரு மாதிரி தெளிவு பெறும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரியிலாம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும் எம்பி எலெக்ஷன்லயும் காங்கிரஸோட சீட்டு பேச்சுவார்த்தை தாவேகா நடத்தும் போதுதான் அது எவ்வளவு உள்நுணுக்கங்கள் நிறைந்ததுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விரிவான உரையாடல் உங்க நேரத்துக்கு நன்றி சார்.